ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நைட் கேமிங் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் வந்து விளாட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆனில் போட்டுருங்க. ஸோ இது வந்து என்னென்னா கட் பார்ட், ஓகேவா? ஸோ கட் பார்ட்னே அப்புறமே என்னன்னு சொல்கிறேன். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி நான் லோகோ போடுறேன்னா, இந்த மாதிரி லோகோ வந்து என்னென்னா இன்ட்ரோ போட்டோம்னா அதிகமான நேரம் எடுத்துக்குது. அதனால் வந்துட்டு ஒரு பற்றாக்குறையினால் வந்து நம்ம வந்து இன்ட்ரோ இனிமேல் இப்படி போடலாமான்னு வச்சுட்ருக்கேன். ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை கைஸ். ஐயோ இன்ட்ரோ வேறு என்னோடய ஃபோனில் டெலீட் பண்ணிட்டேன். அதனால வந்துட்டு என்னென்னா இன்ட்ரோ இல்லை, என்னோடய ஃபோனில் டெலிட் பண்ணிட்டேன். அதனால் வந்துட்டு எங்கள் அம்மா ஃபோன்லேருந்து ஷேர் பண்ணணும். எங்கள் அம்மா கடைக்கு போயிட்டாங்க. ஸோ சார், ஓகே அதை விடுங்க. சரி, அந்த கட் பார்ட்னா என்னென்னா, கட் பார்ட்னா பாதியில் விளையாண்டுட்டு பாதியிலே வீடியோ எடுக்கிறது, அதுதான் ஓகேவா? அதுதான் கட் பார்ட்டு. இனிமேல் கட் பார்ட்டாக தான் வருமானு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ போட்டு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எப்படி என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்றதுக்காக ஒரு நாளைக்கு போட்டு பார்க்குறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். பிடிக்கலனா இதோட ட்ராப் பண்ணிடுவோம். அதாவது ட்ராப் பண்ணிடுவோன்னா இந்த மாதிரி கட் பார்ட் ட்ராப் பண்ணிடுவோம். பிடிச்சிருக்குன்னா ஒரு கமெண்டில் வந்து ஒரு ஹார்ட் போட்டுருங்க, ரெட் ஹார்ட் போட்டுருங்க. ஓகே, அப்புறம் மறக்காமல் இப்போ இனிமேல் சொல்கிறத போல் லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறம் வந்து இப்போ என்னன்னா, இந்த ஸ்பைட்ரு வேறு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் வந்துட்டு அதை போட்டு தள்ளலாமான்னு முடிவு பண்ணேன். போட்டு தள்ள முடியாது. ஏன், எப்படி? அதை தொட்டக்கூட முடியாது கைஸ். அது தொட்டக்கூட முடியாது. அது அல்ட்ராடெக் சிமெண்ட்னால் ஆனது. அதனால் வந்துட்டு தொடக்கூட முடியாது. அதனால தான் ஓகே. அப்புறம் வந்துட்டு என்னென்னா, இந்த அம்மா இன்றைக்கி ஸ்பைடர் மேஸ் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸ்பைடர் மேஸ் எஸ்கேப்னால் என்னென்னா உங்களுக்கே தெரியும். அதாவது அந்த ஸ்பைடர் இருக்கும்ல, அங்கே வந்து ஒரு கீழே ஒரு டோர் இருக்கும். அதுவும் எஸ்கேப் தான். அது அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப்பு. மேலே வந்து டோர் எஸ்கேப், கார் எஸ்கேப்பு, ஹெலிகாப்டரா? சரி, ஹெலிகாப்டர் வந்து கிராணி 2 தான். ஓகே அதை விடுங்க. இப்போ வந்துட்டு அப்படியே போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு தேவைப்பட்டதை வந்து போய் எடுத்துகிட்டு வரணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணலான்னா, டோர் எஸ்கேப் பண்ணலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருப்பேன். அதனால தான் வந்துட்டு அங்கே எங்கிட்ட போய் சுற்றிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. சில பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம், லெஜண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் சில பேர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. அது அப்படி தாங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. டோர் எஸ்கேப், ஐயோ ஸ்பைடர் ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இந்த வீடியோவில் தப்பிப்பேன் பாருங்கள். நீங்கள் எப்படியோ தப்பிச்சிடணும், அவ்வளோதான். ஓகே, சரி கருமம், நம்மளே ட்ரைனேஜ் ஸ்கூல் நடக்க வைக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. ட்ரைனேஜ் கைஸ் இது ஆக்சுவலி. ஓகே, இங்கெல்லாம் தண்ணி இருக்குது, அங்கே மட்டும் அப்படியே கீழ் பார்த்து கட்டி வச்சுருக்காங்க. பயங்கரமான ஆளுங்களாக இருக்கிறானுங்க. ஓகே, இது என்ன பண்ணணுன்னா, நம்ம மேலே மேலேனா எங்கேன்னு உங்களுக்கே தெரியும். கிராணி இருக்கான்னு பார்த்துக்கணும். கிராணி நீங்கள் வந்ததுன்னு பார்க்கலையே, பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. கிராணி நான் அடித்து பார்த்துருக்க மாட்டீங்களே. எஸ், அடித்த சீனில் அதுதான். அடித்த சீன்லாம் ஒரு 2-3 தாட்டி அடி வாங்கியிருப்பேன், அவ்வளோதான். இது வந்து 3rd டே, அவ்வளோதான். 3rd டேவோட எனக்கு முடிஞ்சு. 4th டேயில் நான் போக மாட்டேன். அப்படி டேரெக்டாக 3rd டேலேயே முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, இப்போ வந்து மேலே போகிறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஸ்பைடர்கிட்டே கிராணிக்கிட்டே எஸ்கேப் ஆகிறது தான் என் வேலை கைஸ், ஓகேவா? ஓகே, கிராணி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இருங்க வருதா? இல்லை கைஸ், இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராணி வர மாதிரி மறுபடியும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதனால வந்துட்டு என்ன பண்ணலான்னா, எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு. இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ வரதுக்கு காரணம் நிறையாவே இருக்கிறது. நான் வந்துட்டு அவ்வளோ நல்லா வீடியோ போட முடியல. ஏன்னா நிறையா ஸ்கூல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்குலாம் 2 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் லீவ் விட்டு. அதெல்லாம் விடுங்க, அதனால தான் வீடியோ வரல. அதை விட்டுருங்க. சரி விடுங்க. இப்போ வந்து என்னென்னா, இப்போ நான் வந்துட்டு பார்க்கணுண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராணி வருதான்னு பார்க்கணும். இப்போ ஆக்சுவலி கீழே கட்டை விழுந்துச்சா, கன்ஃபார்ம் கிராணி வரும். ஆனால் இப்போ வருமா தெரில. ஓகே விடுங்க. இப்போ வந்துட்டு என்னென்னா அப்படி தான் பார்க்கணும். கிராணி வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். பயக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு தாட்டி கூட உருப்படியாக நம்ம எஸ்கேப் ஆனதில்லை. எந்த இதுலேயும் ஒரு தாட்டி எஸ்கேப் ஆகிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ மை ஃபஸ்ட்டு வீடியோஸ் கிராணி அப்படின்னு போட்டிருப்போம். அதுதான் வந்துட்டு எஸ்கேப் ஆகிருப்போம்னு நினைக்கிறேன். பார்ட் 2 பார்ட் 1 ரிவெஞ்சு அப்படின்னு போட்டிருப்பேன். இது எப்படி போட போகிறேன்னு எனக்கே தெரியல, முடிவு பண்ணல. சரி, அப்போ பார்ப்போம். தம்ப்நெயிலில் பார்த்துட்ருப்பீங்க இந்நேரம். சரி விடுங்க. இது வந்துட்டு என்னென்னா இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஆக்சுவலி இந்த ஸ்பெஷல் அவங்களெல்லாம் வச்சு அங்கே கொண்டு போவாங்க. உங்களுக்கு கிராணி மேலே வருது. ஓ மை காட், மாட்டிக்குவோன்னு நினைக்கிறேன். ஓகே,
திறந்த பாரு. ஓகே, எதுவுமே இல்லை. ஆக்சுவலி கன் பார்ட் இருக்குது. நான் கன்னை வச்சே முடியலை கேம். நான் ஸ்லிங் ஷாட்டை வச்சு கேம் முடிச்சிட்டேன். ஆக்சுவலி அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம என்ன மூடுனா, அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம அது பேர் என்ன மறந்து போச்சு. டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். நாங்கள் அடுத்தது கார் எஸ்கேப் வந்து பண்ணலாம். ரொம்ப கஷ்டம்னா கார் எஸ்கேப்பு. பேட்லாக் கீ, ஒரே அந்த ஒரு சின்ன கீ கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க் கொடுக்கும் தெரியுமா சாமி. பா, அந்த ஒரு கீ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அலைஞ்சிட்டே இருந்தேன். இப்போ அதாவது அந்த கட்சீனுக்கு முன்னாடி அந்த சீன். அப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, நான் போனேன், வச்சுட்டு போனேன், பாஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக பாஸ் பண்ணிட்டு போனேன். அப்புறம் ஃபோன் ஆஃப் பண்ணாமனே அப்படி வீடியோ கட் ஆயிடுச்சு. அப்புறம் போயிட்டு பார்த்தா சரி இருக்கும், அதெல்லாம் எதாவது இருக்காது, பாதியிலே தான் முடிஞ்சிருக்கும், இதையும் மெர்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். முடியல கைஸ், என்னால் முடியல. ஓகே, அதுக்கப்புறம் கேஸ்லின் நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், கேஸ்லின் எதுக்கு எடுத்துகிட்டு பாருங்கள், கார் சேர்ந்து காரில் எஸ்கேப் பார்க்கலான்ட்டு எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஓ மை காட், பார்த்தீங்களா எப்படி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப் பண்ண பார்த்தீங்களா. ஓகே, அதை விடுங்க. என்னென்னா ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன் கார் எஸ்கேப் பண்ணலான்ட்டு இருப்பேன். ஆனால் வந்து கொஞ்சம் முடிவு மாதிரி அப்படியே ஸ்பைடர் எஸ்கேப், அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் பண்ணலான்ட்டு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து கார் எஸ்கேப் பண்ணுறக்காக முடிவு பண்ணிகிட்ருக்கிறேன். கார் எஸ்கேப்பில் கேஸ்லின் போய் ஊற்ற போகிறேன். அதுதான் இப்போது எனக்கு வேலை. ஓகே, கார் எஸ்கேப்பில் கேஸ்லின் இது ஃபில் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானில் ஆலில் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது ஃபுல்லானது இது ட்ரங்கை க்ளோஸ் பண்ணிடுவோம். ட்ரங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே போவோம். ஓ மை காட், பார்த்திக்கலாம் மறுபடியும் ஜஸ்ட் மிஸ் நம்பர் 2. நம்ம எப்படி இப்படிலாம் எஸ்கேப் ஆகிறோமோ அப்படி இப்படிலாம் கிராண்டிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும். அதுதான் நம்ம வேலை. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா, எதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறேன்னு எனக்கே தெரியல. நான் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு எனக்கே தெரியல. எதுக்கு எடுத்துகிட்டு போவேன்னு எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலி கீழே மட்டும்தான் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணணும், மேலே எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ சார், சரி விடுங்க. அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னே தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு எனக்கு தெரியல. கோவில் மேலே இருந்துச்சு, அதுக்கு எடுத்துகிட்டு போகணுன்ட்டு ஒரு ஃபீலிங். ஓகே, கிராணி வந்துருச்சு. ஓகே கைஸ், அப்படி கீழே குதிச்சிடணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மெஸ் கீழே வந்துட்டேன். வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஓ மை காட், பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜஸ்ட் மிஸ் இல்லை, ஏன்னா அது கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம், லீவ் இட். ஓகே, இப்போ அது வேறு போக மாட்டேங்குது, அரை மணி நேரம் நிற்குது நின்னா. அதுதான் கடுப்பாக இருக்குது. சரி, போயிடுச்சா? போகுது, அது பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோமா? வேணாம். அப்புறம் திரும்பி பொட்டுன்னு அடிச்சு போட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஓகே, வாங்க அப்படியே திரும்பி போயிடுவோம், அந்த வழியிலே திரும்பி போயிடுவோம். ஓகே, வருதான் மறுபடியும். ஓகே, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னால் தான் கைஸ், ஓ மை, தெரியும் கைஸ், எனக்கு தெரியும், எனக்கு ஆல்ரெடி தெரியும் இது இந்த மாதிரி தான் பண்ணுன்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்ட்டா, இங்கே வந்து கல்ட்ருக்கு எடுத்துகிட்டு வந்தேன், பேட்லாக்கி இருக்கான்னு பார்க்குறக்கு. அது இருந்துச்சுன்னா நான் ஃபுல்லாக கார் எஸ்கேப் முடிச்சிருவேன். ஆனால் வந்துட்டு என்னென்னா கோகிவில் கிடச்சிருச்சு, நான் சும்மா போனது. ஓகே, அதுக்கப்புறம் நான் அதான் சொன்னேன்ல, வேறு முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உட்டன் பிளாங்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எதுக்குன்னா நான் கார் எஸ்கேப் பண்ண போகிறேன். ஆக்சுவலி கிராணி வர சத்தம் எனக்கு கேட்குது, ஃபுட் ஸ்டெப் கேட்டுருச்சு. அதனால் வந்துட்டு நான் அப்படியே போய் பதுங்கிடுவேன். ஓகே, பதுங்கிடணும். ஏன்னா வந்துட்டு கிராணி வந்து ஒரே போடு தான் ஹெட்ஷாட் போட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராணி அங்கே ரீஸ்பான் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் சாவடிச்சிட்டேன், இடையில வந்து நான் சாவடிச்சதுக்கப்புறம் அங்கே ரீஸ்பான் ஆகுது. ஆக்சுவலி எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது எங்கே ரீஸ்பான் ஆகுனே. பார்த்தீங்கன்னா கடைசியில் ரீஸ்பான் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளர் எடுத்துகிட்டு வந்துட்டு உட்டன் பிளாங்க் இதுக்குள்ளே போட்டேன், கட்டிங் பிளர் இதுக்குள்ளே போட்டேன், ஸ்பெஷல் கீ இதுக்குள்ளேயும் போட்டேன். எல்லாமே முடிச்சிட்டேன். ஆக்சுவலி அவ்வளோதான். கிராணிக்கு ஒரு பாய் போட்டுடலான்னு பார்த்தா கிராணியை காணோம். சரி விடுங்க, அதை விடுங்க. நம்ம வந்துட்டு என்ன பண்ணோன்னா, இந்த செயின் கட்டர் எடுத்து கீழே போட்டு எடுக்க முடியல, உட் பிளாங்க் எடுத்து கீழே போட்டு உள்ளே போ. நம்ம சொன்னால் போகாது. ஓகே, இப்போ வந்துட்டு என்னென்னா, நான் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன் உட்டன் பிளாங்க் எடுத்துகிட்டு கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரே ஒரு வேலை தான், நம்ம போயிட்டு அந்த ஸ்பெஷல் கீ, ரஸ்டி கீயா ஸ்பெஷல் கீயா, ஐயோ என்ன கீ அது? ஓகே, எடுக்கிறப்ப பார்ப்போம். ஸ்பெஷல் ரஸ்டி பேட்லாக் கீ. ஓகே, ரஸ்டி பேட்லாக் கீ, சாரி மன்னிச்சுக்கோங்க, தப்பாக சொல்லியிருந்தேன்னா. ரஸ்டி பேட்லாக் கீ இப்போ வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு தெரில, அந்த நாசமாக போன ஸ்பைட்ரு. வேர் ஆர் யூ? ஓ மை காட், இங்கே தான் இருக்குது. ஐயோ,
இதுக்கிட்ட ஒரு பாடாக படணும். இது வந்து சாவடிக்கிற மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் கொண்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. இது சாவே அடிக்க முடில. ஐயோ போகுது கிளம்பி மெதுவாக நடந்து போகுது. ஓகே இப்போ வந்துட்டு என்னென்னா அப்படியே அலேக்காக தூக்கிட்டு போயிட்டு அப்படியே போட்டுறணும். என்னத்தை போட்டுறணுன்னா அந்த உட்டன் பிளாங்கை வந்து அப்படி இங்கே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து டைட்டாக இருக்கிறது லூஸாக இருக்கிற செயின் கட்டர் வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணவனே எதுக்காக இருந்தாலும் கீ போட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி எந்த நாட்டில் இருந்து கீ தான் போட்டு ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி கீ போட்டு ஓப்பன் பண்ணி நம்ம தப்பிச்சு போயிடலாம் வெளியில். ஓகே இப்போதைக்கு அது துரத்திக்கிட்டே வருது. ஓ மை காட். எப்படி கைஸ் இது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் பண்ணிட்டு ஏன்னா வந்துட்டு அப்படியே இன்ச்சில் எஸ்கேப் ஆனேன். அப்படியே திரும்பிட்டேன், ட்ராக் பண்ணிட்டேன் அப்படியே. ஓகே அது போக மாட்டேங்குது. நம்ம கிட்ட வந்தால் கிட்ட வருது, தூரமாக போனால் தூரத்துக்கு போகுது. ஸோ ஒரு பிரச்சனை இது தான் கைஸ். ஓகேவா? பேக்ரவுண்ட்லாம் நான் வாய்ஸ் கொடுக்குறது நல்லா இருக்குன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் டிவியில் இல்லை ஹெட்ஃபோன் போடாமல் ஃபோனில் நார்மலான ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்காது. நான் வேறவங்க யாராச்சும் என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்கலாம் கேட்காது. ஆனால் இதுவே நீங்கள் ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லாம் அசலாக கேட்கும். இப்போ பின்னாடி ஒரு பஸ்ஸு கூட ஹார்ன் அடிச்சுட்டு போகுது. ஐயோ எனக்குனே சரிங்களா நீ சொன்னோம்னே எங்கள் அம்மா வந்துட்டு பேசிட்டாங்க இடையில. சரி பரவாயில்ல விடுங்க கண்டுக்காதீங்க, அதெல்லாம் அம்மா தான் பேசினாங்க. சரி விடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னென்னா ரஸ்டி பேட்லாக்கி ஒரே ஒரு கீ மட்டும் எடுக்கிறதுக்காக வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்க முடில. அதுக்கப்புறம் அந்த ஸ்பைட்ரு வேறு அங்கே போச்சா எனக்கு தெரியல, எங்கே போச்சுன்னு தெரியல. அதனால் அப்படியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறேன். ஓகே எங்கிட்ட போச்சுன்னு தெரியல. ஓகே காணோம். எஸ்கேப் வேற ஜூட். ஓகே காணோம். அங்கே தான் போகுது. ஓகே பரவாயில்ல, அவ்வளோதான் இனி எஸ்கேப்பு. ஓகே அதுக்கப்புறம் அந்த ரஸ்டி பேட்லாக்கி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான். திறந்துரு சீசே அப்படின்னு சொல்லிட்டு திறக்கலாமா? வாங்க 3 2 1 திறந்துரு சீசே. எப்படி மந்திரம் போட்டவொடனே திறந்துருச்சா கைஸ்? எப்படி அதெல்லாம் பவர் கைஸ், பவர். ஓகே அதுக்கப்புறம் இது எடுத்துகிட்டு அப்படியே எஸ்கேப் இல்லைன்னு பார்த்தேன். ஏன்னா வீட்டில் வேறு கட்டிங் பிளேயர் இல்லைங்கிறாங்க, அதனால் எடுத்துகிட்டு ஓடிடலான்னு பார்த்தேன். சரி வேணாம், கிராணி இது அப்புறம் வந்து திட்டுச்சுன்னா போமா என்ன ஆகிருப்போகுது. ஓகே எடுத்தாச்சு. ஓகே இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கிராணி போடுறவங்களே வராதுன்னு நினச்ச கிளவி எப்படி இப்படிலாம் பூந்தெல்லாம் பார்க்குது கைஸ். ஐயோ சாமி சரியான ஆள். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் DK and sign off.